ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு டிப்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ரெகுலராகவே தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் போக இந்த நான்ஸ்டிக் கடாயில் தோசை வந்து எலும்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அந்த சைடு கார்னரில் சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம தோசை ஊற்றும் போது சைடில் வந்து தோசை எல்லாமே பிச்சுட்டு தான் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்து கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கோம். கோல்கேட் பேஸ்ட் வந்து சேர்க்கும் போது டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நல்ல நாள்பட்ட எண்ணெய் கரையாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக விட்டுரும். பேஸ்ட் வந்து நல்லா நுரைக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த எண்ணெய் கரையெல்லாம் போயிட்டு உங்களுக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கிடைக்கும் உங்களுக்கு தவாவில். ஸோ இந்த மாதிரி பின்பக்கத்துலேயும் வந்து கொஞ்சமாக கோல்கேட் வந்து ஆட் பண்ணி தேய்ச்சிட்டு அப்புறம் இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக முட்டைலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, முட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது நிறைய இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து இந்த முட்டை ஓடு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த முட்டை ஓடு வந்து சைடு கார்னரில் தான் தேய்க்கணும், நடுவில் தேய்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் எல்லாத்தையுமே வந்து நல்ல அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கிற அந்த எண்ணெய் கரை எல்லாமே போயிடும். இப்போ வாஷ் பண்ணினதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணினதுக்கப்புறமா தோசை வருமா வராதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதையும் வந்து உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ மாவை வந்து நான் சேர்க்குறேன். இப்போ லைட்டாக ஆயில் வந்து மேலே போட்டுடலாம். இப்போ பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக அழகாக வந்து எலும்பி வருது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. ஸோ உடனே வந்து தோசைக்கல் வந்து உங்களுக்கு ஒட்டிட்டு வந்தால் கூட தோசை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பை பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி ஒன்றா தான் போட்டு வைப்போம். ஸோ இந்த மாதிரி ஒன்றா போட்டு வைக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் வெங்காயமும் வந்து சீக்கிரமாக வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டுக்கும் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அட்டைப்பெட்டிக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணுற அட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து கட் பண்ணி கரெக்டாக எடுத்திருக்கேன் அளவு வச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த பாஸ்கெட்டில் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாஸ்கெட் இருந்துச்சு அப்படின்னா அழகாக காய்கறி வந்து இந்த மாதிரி நம்ம வெளியில், அதாவது வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சின்ன அட்டை கட் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக வச்சுருக்கேன். ஸோ நமக்கு டோட்டலாக 3 பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ உங்களோட வெங்காயமோ உருளைக்கிழங்கோ வந்து குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து 2 பாக்ஸாக கூட நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ 3 பாக்ஸ் வந்து தேவைப்படாது. ஸோ பாருங்கள், நான் வந்து இப்போ வெங்காயமெல்லாம் வச்சுட்டேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் வச்சிடலாம். ஸோ 2 பக்கமும் வந்து நம்ம திங்ஸ் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த அட்டை வந்து கீழே விழாது. ஸோ அந்த பக்கம் வந்து நான் பூண்டு சேர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது கிச்சனில் பார்க்கவும் அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து மேலே மூடி இருக்குது. ஸோ நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா பாக்ஸு அதுக்கப்புறம் மூடி எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் இருக்கிறதுனால நல்லா அது வந்து காத்தோட்டமாக இருக்கும். ஸோ வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் அழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரொம்ப நாளுக்கு வரும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது பிடிச்சி தூக்குறது கூட இந்த மாதிரி கைப்பிடி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண. தேர்டு டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாளில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகி அது வந்து அருந்து போயிடும். ஸோ இந்த டிப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத பிகினர்ஸ்க்காக தான் நான் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த டிப்பு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து லைஃப் லாங் வந்து நல்லா வர்றதுக்காக, சீக்கிரத்தில் அந்த ரப்பர் பேண்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வந்து பவுடர் சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வச்சிங்க அப்படின்னா ரப்பர் பேண்டு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து டிப்பு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கையில் வச்சுருக்கிற நெயில் பாலிஷை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக நெயில் ரிமூவர், அதாவது நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா சீக்கிரமாக இந்த கையில் வச்சுருக்கிற நெயில் பாலிஷை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி திரும்பவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நெயில் பாலிஷ் வந்து ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு காட்டன் பஞ்சு இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் அந்த நெயில் பாலிஷ் வந்து விட்டுரும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து நெயில் பாலிஷ் நான் கையில் வச்சு 1 வீக்குக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு. ஸோ பாருங்கள், ஒரு தடவை வச்சதுக்கே வந்து இந்தளவுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னொரு தடவை நான் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக உங்களுக்கு நெயில் பாலிஷ் வந்து டக்குன்னு விட்டுரும். இதே கலர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்கள்கிட்ட நெயில் பாலிஷ் இருந்ததுன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ஒயிட் ஆயிரும். ஸோ பாருங்கள், 2வது கோட்டிங்க்கு வந்து டோட்டலாக வந்து இந்தளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணி நம்ம நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி மாதுளம்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு குழந்தைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து கொடுத்து அனுப்புறதுக்கெலாம் இதை நம்ம உரித்தோம் அப்படின்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்தில் எப்படி நம்ம ஈஸியாக உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக ஒரு கட்டிங் வந்து போட்டுக்கோங்க. மெல்லிசாக அந்த தோல் மட்டும் கட் ஆகி வர்ற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த நடுவில் இருக்கு இல்லையா அந்த காம்பு பகுதி, அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி கத்தியில் ஒரு கோடு போட்டு நம்ம இதை வந்து தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப சுலபமாக நம்ம வந்து எவ்வளோ மாதுளம் பழமாக இருந்தாலும் உரிச்சிடலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டிங் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, 4 பிரிவு இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அந்த தோலை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அப்படியே முழுசாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ உரிக்கிறதுக்கு வந்து சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த தோலை வந்து எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இந்த மாதுளம்பழம் வந்து தோல் உறிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த முத்துக்களை எடுக்கும்போது உள்ளே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த முத்துக்கள் எல்லாத்தையுமே உடச்சி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சுலபமாக நமக்கு வந்து எடுக்க வந்துருச்சு. உடச்சி விட்டதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற இந்த தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எவ்வளோ மாதுளம்பழம் வேணும்னாலும் நம்ம டக்குன்னு உரிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து மாதுளம்பழம் உரிக்கிறதுல இருக்கிற கஷ்டம் இருக்கவே இருக்காது. பாருங்கள், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் இருக்க பாத்ரூமில் ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா நம்ம சோப் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு ரீசெண்டாக நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ என்னோடய பாத்ரூம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் கிடையாது. ஸோ நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரேக் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து வாங்கிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் வீட்டில் வாங்கி வச்சுருந்தது. ஸோ நான் வந்து அடுப்பு பக்கத்தில் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ இதை தான் நான் வந்து இன்றைக்கி பாத்ரூம்காக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரேக் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. பாருங்கள், அந்த சைடில் வர்ற 2 இதையும் வந்து நான் இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிறேன். ஸோ நான் இது வந்து எதுக்கு இப்படி கட்டுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், கரெக்டாக வந்து அளவு பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு அழகாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. இப்போது 2 சைடில் வர்ற இந்த ஸ்டாண்ட்லேயுமே நம்ம வந்து கரெக்டாக ஈக்குவலாக கட்டிட்டோம். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வந்து பாத்ரூமில் இதை வந்து மாட்டி காட்டுறேன். இந்த ஸ்டாண்டு வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாட்டினோம் அப்படின்னா எனக்கு வந்து அதில் மாட்ட முடியாது. ஸோ அந்த கம்பிக்குள்ளே வந்து விட முடியாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேக் எல்லாமே வந்து கலட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அது செட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பி வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வந்து போடுறதுக்காக கம்பி கொடுத்துருப்பாங்க இல்லையா பாத்ரூமில். என்னோடய பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே ஷெல்ஃபு கிடையாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரெஸ் போடுற கம்பி தான் நான் வந்து இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டாண்டு வந்து உள்ளே விடுறதுக்கு ரொம்பவே சுலபமாக நம்ம விட்டுட்டோம். அதுவே நம்ம செட் பண்ணிவிட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், விட முடியாது. இப்போ பாருங்கள், நான் மாட்டிட்டேன்.
ஸோ அந்த ரேக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் வந்து என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வாஷ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெட்டால், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் க்ளீனிங், லைசால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு, டங் க்ளீனர், அதுக்கப்புறம் நான் வந்து முகத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர், அதாவது ஸ்க்ரப்பர்ன்ற பொடி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து நான் கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். பாத்ரூம்குள்ளே வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அதனால. ஸோ சோப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டாண்டில் அது வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு சின்ன டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சோப்பு இருக்குது, அதுக்கப்புறம் ஷேவிங் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு, சீயக்கா. பாட்டிலில் வாங்குகிற ஷாம்பு வந்து தீர்ந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி நான் இப்போது இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வாங்கினேன். ஸோ அதனால அது காலியாக போகுது. அதனால் அதை கீழே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ திங்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அதோட கூட வந்து ஒரு மெழுகுவர்த்தி வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா அடிக்கடி இப்போல்லாம் கரண்ட் வந்து கட் ஆகிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து மெழுகுவர்த்தி தேவைப்படும். ஸோ உங்ககிட்ட லைட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து வச்சுக்கலாம் பாத்ரூமில். பாருங்கள், ஷெல்ஃப் இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஆணியெல்லாம் வந்து அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து அடிக்க விட மாட்டாங்க. நான் எங்களோட ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து 1-2 ஆணி வந்து அடிச்சிருந்தேன். செவுத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் வந்து ஒரு சின்ன மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.